கல்யாணம் சீரியல பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னீசியன வர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா வந்து அக்கவுண்ட் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல வந்து ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனம் நடந்திருக்கு கம்பெனி மூலியமா அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 25 சிம் கார்டுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட நேம்லயே வாங்கியிருக்கிறாங்க. அத வச்சு நெறைய மோசடி பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொல்றாரு. இத கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு ஷாக் ஆகுது. அவருக்கே புரிஞ்சு போகுது. இது எல்லாமே கௌதம் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போகுது. ஆனா, அதுக்கான ஆதாரமெல்லாம் இன்னும் ரெடி பண்ணல இல்லையா? இங்க ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் மகா, ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் பிரபா, இந்த கோடீஸ்வரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மகா பணத்த வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா ஒருத்தங்கிட்ட இருந்து, அவங்க வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல அந்த வீட்ல இருந்து அந்த ஆளு வெளியில போனதுக்கப்புறம், மகா மட்டும் தனியா வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு உள்ளார போயிடுறாங்க. இந்த பக்கம் பிரபா வந்து அந்த கார ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. இப்ப மகா போயிட்டு உள்ளார ஆதாரத்த பெட்ரூம்லயே போய் தேடுறாங்க. அங்க அதே மாதிரி கள்ளப்பணம் நெறைய இருக்கு. கள்ளப்பணம் இல்ல, அந்த திருடின பணம் எல்லாம் அங்க நெறையாவே இருக்கு. இப்ப கார்ல போனவங்க திருப்பியும் மறுபடியும் வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆகுறாங்க. பிரபா இத ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. கோடீஸ்வரி மகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, மகாவுக்கு ஃபோன் போகவே இல்ல. சரி, இப்ப வீட்டுக்குள்ளாரையும் மகா போயிட்டாங்க. அந்த நபரும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாப்ல. மகா பெட்ரூம்ல தேடிக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்துட்றாங்க. பார்த்தா சும்மா இருப்பாங்களா? ரவுடிங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, அங்க இருக்கிற ஒரு சேர்ல மகாவ கட்டி போட்டுர்றாங்க. இப்ப கோடீஸ்வரி இங்க ஆபீஸ்ல இருக்கிற சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க. சூர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா வந்து அங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எல்லாருமே சேர்ந்து அடிச்சு போட்டு, மகாவ காப்பாத்திடுறாங்க. காப்பாத்துனது மட்டும் இல்லாம, சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, அவர புடிச்சு அடிச்சு, "உன்னால நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி என்னைய மாட்டி விட்டீங்க? யார் உங்கள இதெல்லாம் பண்ண சொன்னது?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "சார் எனக்கு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே எங்க பாஸ்ஸுக்கு தான் தெரியும்." அப்படிங்கும்போது, "யார்றா உங்க பாஸு?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப கண்டிப்பா அது கௌதமா தான் இருக்க போகுது. கௌதம் வந்து எல்லாம் ஃப்ராடுத்தனமா பண்ணி வச்சிருக்கிறாப்ல. அப்கமிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.